இதற்காக பார்வதா என்ற உருவத்தை மாற்றி உன்னை அங்காள பரமேஸ்வரியாக அவதாரத்தை மாற்றி வைத்திருக்கிறேன் தெரியுமா? உன் கணவனாக ஈசனாகப்பட்டவர் வல்லாளக்கண்ணன் கேட்ட வரத்தை கொடுத்து வரம் கொடுத்ததும் அல்லாமல் அவன் மனைவியாகிய விசாசனி வயிற்றில் குழந்தையாக கருத்தரித்து விட்டான். சரிதான். அப்படி கருத்தரித்து 10 மாதமும் கழிந்து உண்மைதான் குழந்தையாக பிறந்து விட்டால் இந்த தேவர் சபையில் ஒரு கணவன் திரும்பி வந்து அமர முடியுமா? சரி, முடியாது. தேவர்கள் நகைப்பார்கள். அதனால் உண்மைதான். இப்போ வல்லாளக்கண்ணன் மனைவியாகிய விசாசனி கர்ப்பவேதனை நடந்து கொண்டிருக்கின்றான். சரி, அதற்கு இந்த அங்காள பரமேஸ்வரி அவதாரத்தை மாற்றி ஒரு 90 வயது கேள்வியாக கல்லாத வலதாக மூதாட்டியாக மருத்துவ கிழவியாக போக வேண்டும். அப்படியே அப்படி மருத்துவ கிழவியாக முன்ன சென்று அந்த வல்லாளராயன் இடத்தில் நீ மருத்துவ பார்ப்பேன் என்று சொல்லி அழகாக அவன் பின்னால் சென்று அவன் மனைவி பக்கத்தில் அமர்ந்து அவனை கிட்ட வராமல் வெளியே துரத்தி விட்டு இந்த பழைய அங்காள ரூபத்தை நீ மாற்றி அந்த விசாசனி உடலை கிழித்து உன் கணவனாகிய ஈசனை வெளிப்படுத்த வேண்டும். சரிண்ணா. வயிற்றினால் தான் வெளிப்படுத்த வேண்டும். மற்றபடி எதினால் பெண்கள் தாய்மார்கள் இருக்கின்றார்கள். அதனால் யோனின் வயிற்றினால் ஈசன் பிறக்கக்கூடாது. சரிதான். வயிற்றின் வழியாக எடுத்து விட வேண்டும். அதற்குத்தான் உருவத்தை மாற்ற சொல்லி உடனே அப்படியாக சொன்ன அந்த